நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெயில் குறைந்து மழை சில இடங்களில் பெஞ்சிட்ருக்கு. குறைவான வெயில் இருக்கிறதுனால ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையும் நமக்கு வர ஆரம்பித்தாச்சு. இனி ரோஜா வளர்க்கும் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம வீட்டு ரோஜா செடிகள் இனி சேஃபாக வளர்ந்து வந்துடும். அந்த வகையில் இந்த சூழ்நிலையில் மழை சில நேரங்களில் பெய்யுது, வெயிலும் குறைவாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நாம் ரோஜா செடிக்கு என்ன ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. தண்ணீர் ஊற்றாமையும் இருக்க முடியாது, தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணியை நாம் உரம் கலந்த தண்ணியாக கொடுக்க போகிறோம். இது 15 லிட்டர் பக்கெட். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் 1261-0ன்னு நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். செடி செழிப்பாக இருக்கிறதுக்கும் பல கிளைகளும் இலைகள் பசுமைக்கும் மொட்டுக்கள் வரவும் இந்த உரம் பயனுள்ளதாக இருக்கும். இது நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது. இதே உரம் நீங்கள் பயன்படுத்தணும்னு இல்லை, எந்த வகையில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் 1261 நீங்கள் வாங்கிக்கலாம். 1261ன்னு கேட்டால் உங்கள் உரக்கடையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் இப்படி எல்லாமே தண்ணியில் கரையக்கூடிய உரமாக தான் இருக்குது அந்த 1261. அதனால் இப்படி கரைச்சி அந்த பக்கெட்டில் நாம் கொடுத்துட்றோம். அடுத்தடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நாம் கொடுத்துடலாம். பூச்செடிகள் எல்லாவற்றிற்குமே கொடுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு செடிக்கும் 1/2 லிட்டர் வீதம் தண்ணீர் கொடுத்துட்றேங்க. இப்படி கொடுக்கக்கூடிய நீரை சத்தான நீராக நம்ம கொடுக்கும் பொழுது செடியில் ஒரு நல்ல growth கிடைக்கும். செடி தொடர்ந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கும். நமக்கு திருப்தியாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நமக்கு வளர்ச்சிக்குரிய காலமாக இருக்கும். அதனால் நாம் இப்போ இருந்தே லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி அழகான பூக்களை நம்ம தோட்டத்தில் பார்க்கணும். அதற்காகவே அடிக்கடி கொடுங்க. கொடுக்காமல் இருந்தாலும் நமக்கு செடியில் வளர்ச்சியை பார்க்க முடியாது. குறைவான அளவில் கொடுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்தால் போதும். நான் 15 லிட்டர் தண்ணிக்கு 15 கிராம் மட்டுமே கலந்துருக்கேன். நீங்களும் அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளின் எண்ணிக்கைக்கேற்றவாறு நீங்கள் இந்த உரத்தை பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். செடிக்கு மேலே தண்ணீர் தெளித்து விடுங்க. இப்படியே தொடர்ந்து பாதுகாப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.